அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 11-2-2025 வரை வக்ரபலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பலம் பெற்றிருப்பது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறது. அதே சமயம் 11-2-2025 தேதிக்கு பிறகு பலம் பெறக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்திற்குரிய நல்ல மாற்றங்களை நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நிவர்த்தி அடையக்கூடிய இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பதும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. பொதுவாக குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். அது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தி விடாது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது குரு வக்ரம் பெற்று தைரியஸ்தானத்தை நோக்கி நகருகிறார். பிப்ரவரிக்கு பிறகு வலுவாக சுகஸ்தானத்தில் திரும்பி பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணங்களில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் 11-2-2025 பிறகு அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு மட்டுமல்ல சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்களை தகர்த்தெறிந்து நல்ல மாற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு வக்ரம் பெற்றாலும் குரு சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பண பற்றாக்குறை அதிகரிக்கிறதே என்று கவலை ஏற்பட்ட நிலையில் அவற்றை போக்கக்கூடிய வகையில் குருவினுடைய வக்ரம் சில மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியான சனியின் ஜென்ம சனியின் நிறைவு காலகட்டத்தில் இருப்பதால் மிக அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. அனுபவமும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சிறப்பான மாற்றத்தை நிறைவாக பெற்று தரப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களின் பங்களிப்பும் மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை 8, 10, 12 ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க. அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் செலுத்தக்கூடிய குரு பகவானின் சுப பார்வையால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக உண்டு. அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவிலான வாய்ப்புகள், அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக குறைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர் எப்போதுமே குருதான். எனவே அவருடைய சுப பார்வையால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும். தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் குரு தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. எனவே சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட செலவுகள் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. வரவை காட்டிலும் செலவும் விரய செலவும் அதீதமாக இருந்த சூழலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகிறது. ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் குருவினுடைய வக்ரமும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதுங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல நேரம் வெகு தூரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக குருவின் வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பெரிய அளவுல இந்த தருணத்தில் விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. காதுகுத்து, வளகாப்பு, புத்திரபாகியம் என எதிர்பார்க்கக்கூடியவை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான சிக்கலின்றி சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரப்போகிறது. காரண காரியமின்றி அக்களிப்பையும் அலைச்சலையும் சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல மாற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த தருணத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல வாய்ப்புகள் அதிரடியாகவும் நிறைவாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மன நிம்மதியும் அமைதியும் நிறைவாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்ந்தாலும் கூட பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் புதிதாக பல நல்ல வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற தருணங்களையும் மிக சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கான நிறைவான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. பல்வேறு வகையான புதிய பிரச்சனைகள், தொல்லைகள் விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமான சுக்கிரனும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மட்டுமல்ல குருவும் பல நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபதிகள் அலுவலகமாக இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள், தடைகள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் தற்போதும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சந்தித்து வரக்கூடிய சங்கடங்களை மறையக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைப்பதால் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கும்பராசி காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு எந்தவிதமான குறையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு நிறைவாக கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாகவும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இனிதே நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.